காவல்துறை முதல்ல கேட்கறது என்னன்னு கேட்டால் அந்த ஆடியோ எங்கே, அது ஆடியோ எங்கன்னு தான் கேட்குறான். ஏன்னா அது ஆடியோக்குள்ளே அவ்வளோ விஷயம் இருக்குது. வாரஸா எங்கிட்ட கை வை, இந்த ஆடியோலாம் எங்கேருந்து வெளியே வருதுன்னு மட்டும் பாரு. காவல்துறை அதிகாரிகள் சில பேர் பார்த்தா அசிங்கமாக இருக்குங்க. எந்த நேரத்துலையும் நம்ம ஜெயிலுக்கு வந்து அனுப்பிடும் பொழுது வாராகி அப்படின்னு ரொம்ப தெளிவாகிட்டாங்க. கேஆர் வெங்கடேசன் மட்டுமல்ல, அவங்க கூட இருக்க அந்த பாட்சா காட்சி. அடுத்தது எப்படின்னா, மிளகாப்பொடின்றது வந்து காவல்துறையுடைய கண்ணில் வந்து தூவிட்டு, மிளகாப்பொடியை தூவிட்டு இந்த சந்தனக்கட்டையை கடத்திட்டு வந்து விற்பனை செஞ்சு பல கோடியில் சம்பாதிச்ச சட்டவிரோதமான கும்பலை பற்றி தான் நான் கடந்த 2 நாள் முன்னாடி சொன்னேன். முத்துசரவன்ட்ட சொல்லி இந்த அமௌண்ட்டு போட்டது, பேசினது, அதில் யாரெல்லாம் என்னென்ன விஷயம் பண்ணுறதுலாம் அந்த ஆடியோவில் வரும். போதுண்ணா, விசுவாசம் பார்த்துண்ணா. அதான் எனக்கு அந்த சப்போர்ட் மட்டும் அவர் பண்ணிட்டாருன்னா போதுண்ணா. நீங்கள் பேசுங்க, அவர் லைனில் கூட வரமாட்டோம். லைன்ல கூட வராத, நான் போன் கூட உனக்கு போட்டு தரேன். ஆனா திருப்பி சொல்லிட்டீங்க, உனக்கு பொய்யெல்லாம் கிடையாது. நீ போன வாட்டி உனக்கு பெருசா உடைக்காம. வணக்கம் வார் ரூம் நேயர்களே. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பாடியநல்லூர் பார்த்திபன் என்கின்ற ஒரு நபரை சிறைக்குள்ளே இருந்துக்கிட்டே வந்து ஆப்ரேட் பண்ணவர் தான் வந்து கேஆர் வெங்கடேசன் என்கின்ற கட்ட வெங்கடேசன். அவர் பேர் என்ன, பிஜேபி கட்சியினுடைய ஓபிசியினுடைய செயலாளர் கேஆர் வெங்கடேசன் அவருடைய சம்பவங்களை பற்றி ஒரு ஆடியோ காணொலி நம்ம வெளியிட்டிருந்தோம். இந்த கேஆர் வெங்கடேசன் என்கின்ற கட்ட வெங்கடேசன், கட்டனா என்னன்னு கேட்குறீங்களா? சில பேருக்கு தெரியாதில்லை. அவர் அந்த பகுதியில் இருக்கிற சென்னையில் இருக்கிற முக்கியமான நபர்கள்லாம் தெரியும். கட்ட வெங்கடேசன்னா அந்த சாண்டூரில் ஆந்திராவில் வந்து கடத்திட்டு வந்துட்டு அதை கள்ளத்தனமாக சட்டவிரோதமான செயல்பாடுகள் செஞ்சு பல ஆயிரம் கோடிகளை சம்பாரித்து வச்சுருக்க ஒரு நபர் தான் இந்த கேஆர் வெங்கடேசன் என்கின்ற கட்ட வெங்கடேசன். அதுக்கு முன்னாடி ஒரு பேர் சொல்லியிருப்போம், மிளகாப்பொடி வெங்கடேசன் சொல்லியிருப்போம். அது அவங்களுடைய தொழில்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது எப்படின்னா, மிளகாப்பொடின்றது வந்து காவல்துறையுடைய கண்ணில் வந்து தூவிட்டு, மிளகாப்பொடியை தூவிட்டு இந்த சந்தனக்கட்டையை கடத்திட்டு வந்து விற்பனை செஞ்சு பல கோடியில் சம்பாதிச்ச சட்டவிரோதமான கும்பலை பற்றி தான் நான் கடந்த 2 நாள் முன்னாடி சொன்னேன். அந்த பாடியநல்லூருடைய ஊராட்சி மன்ற தலைவரும் அவர் வந்து பார்த்திபனை பொறுத்தவரையும் அவரும் அதே தொழிலை சார்ந்தவர்னு சொல்கிறாங்க. இந்த கேஆர் வெங்கடேசனை வந்து வளர்த்ததே அவர் தான். பல விஷயங்களை வளர்த்தாரு. பல ஆடியோக்களையும் வீடியோக்களையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அவர் தொடர்ந்து. இப்போது அவர் நேற்று ஒரு நாள் ஒரு ஆடியோ ஒன்று பேசுகிறாங்க. யார் பேசுகிறாங்கன்னா, கேஆர் வெங்கடேசனும் அவர் சிறைச்சாலையில் இருந்துட்டு எப்படி ஆப்ரேட் பண்ணி ஒருத்தர்கிட்ட சொன்னார், அவருடைய வலதுகரமான பாட்சா. இந்த கேஆர் வெங்கடேசனுடைய வலதுகரமான எடுப்புமான ஸ்கெட்செலாம் வந்து அவர் போடுவார். இவர் வந்து வெளியிலேருந்து பணம் கொடுத்து செலவு பண்ணது, முத்து சரவணுக்கு பணம் கொடுத்து செலவு பண்ண ஆடியோக்கில் பாட்சா கார்த்திக். அந்த பாட்சா கார்த்திக் வந்து கேஆர் வெங்கடேசனும் பேசுகிற மாதிரி இவங்க எல்லாம் யோகிய மகான்கள். நாம் இந்த காணொலி போட்டதுக்கப்புறம் சில இடங்கள்லேருந்து நமக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த நெருக்கடியெல்லாம் நம்ம இந்த மாதிரி எத்தனையோ தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறாள். நம்ம இருந்தாலும் அந்த பாட்சா கார்த்திக்கும் அந்த கேஆர் வெங்கடேசன் என்ற கட்ட வெங்கடேசன், மிளகாப்பொடி வெங்கடேசன், அவங்க 2 பேரும் பேசிக்கிற ஆடியோ வந்து போடுறாங்க வெளியில். அதாவது இவங்க நல்லவங்களாம், நம்ம வந்து அண்ணன் மேலே வந்து எப்போவுமே ஒரு பாசமாக இருப்போமா அப்படின்ற மாதிரி சில காணொலியில் போடுறாங்க. ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு இந்த காணொலியில் போட சொல்கிறேன். அடுத்தது, அவர் ஏன் இப்போ நம்ம வந்து எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்ட்டு இப்போ வந்து வெளியில் வராரு. நான் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கேன். இந்த சட்டவிரோதமான கும்பல், இந்த கேஆர் வெங்கடேசன் அந்த பார்த்திபன் கொலையில் சில காவல்துறை அதிகாரிகளுக்கு கொஞ்சம் பணங்கள்லாம் கொடுத்து, கொஞ்சம்னா சும்மா ஏதோ நோட்டு அப்படிலாம் கிடைக்காதீங்க, கணக்கில் கொடுத்து முத்து சரவணுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட விளைவுகளை என்னன்றது உங்கள்கிட்ட வெளிப்படையாக பேசத்தான் இந்த காணொலி. இது காவல்துறை கண்டிப்பாக நம்மளை தான் தொடர்ந்து கவனிச்சிட்டு வராங்க காவல்துறை. அதன் அடிப்படையில் இப்போ நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை பேச விரும்புகிறேன். கடந்த வருடம் அந்த பார்த்திபன் படுகொலை செய்யப்பட்ட போது இவருக்கு பின்புலமாக என்ன நடந்திருக்கு, என்ன இவ்வளோ தான் குடும்பத்தில் வளர்ந்த பையன் மாதிரி வளர்த்துருக்காரு, ஒரு தம்பி மாதிரி வளர்த்துருக்காரு வெங்கடேசனை, ஏன் பார்த்திபனை போடணும்னு சில நபர்களுக்கு இதாகும். அந்த வீட்டில் செத்ததுக்கு பிறகு கூட போயிட்டு அந்த வீட்டோடவே உறவாடி இருக்கார் இவர். எப்படி நம்ம ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து கூட இருந்தவர்கள்லாம் சில விஷயங்களை சொன்னோமோ, நான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குலையும் இவரை சொல்லியிருக்கேன், இவர் ஏன் விசாரிக்கல காவல்துறைன்ட்டு. ஏன்னா இவருக்கு பின்னணிகள் பல பேர் இருக்காங்க. அந்த காணொலி நம்ம கிடைக்கப்பட்ட காணொலி பல காணொலிகள் இருக்குது. அந்த காணொலியில் நான் காது குத்து ரவி மேட்ரு வரையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அந்த காணொலியில்
முத்து சரவணன் பேசினது. இப்போ நம்ம முத்து சரவணன்கிட்ட வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, நீ ஒரு அசைன்மெண்ட் பண்ணி போட்டுரு பார்த்திபனை. அதுக்கு பின்னாடி வந்து பேசுகிற விஷயங்கள் தான் அமௌண்ட் பேசுகிறவங்க. அந்த அமௌண்ட்டின் அடிப்படையில் பல கோடிகளை வந்து பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க. முத்து சரவணன் நீங்கள் பேக்கப் இருப்பீங்களானே பல விஷயம் கேட்டு அண்ணன் கண்டிப்பாக சொல்லிட்டாருப்பா, போட்டுடலாம்ப்பா, எந்த பிரச்சனையும் கிடையாது, பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லித்தான் வந்து எல்லா வேலையும் பண்ணாங்க. இது எவ்வளோ பெரிய துரோகம், மனச்சாட்சி விரோதமான செயல்பாடு இல்லையா? அவன் வீட்டில் பார்த்திபனோட வீட்டில் சாப்பிட்டுட்டு அந்த விசுவாசம் கொஞ்சம் கூட அந்த விசுவாசமாக என்ன சொல்கிறது, நன்றி விசுவாசம் மிக கேவலமான புத்தி. இதெல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு எப்படி வந்து நீ பண்ண மிகப்பெரிய இந்த துரோகம் உன் பிள்ளைங்களை பாதிச்சிருமே. உன்னை பாதிக்கலாம் பரவாயில்ல, உன் பிள்ளைகள் பாதிக்குமே, உன் குடும்பத்தில் இருக்கவங்க பாதிக்குமே, வாரிசுகளை பாதிக்குமே அப்படின்ற கொஞ்சம் கூட நீ யோசிக்காமல் இந்த பாவ செயலில் சம்பாரித்த காசை வச்சுக்கிட்டு சில காவல் அதிகாரிகளை கையில் வச்சுக்கிட்டு நீ பண்ண வேலையெல்லாம் நான் அடுத்த காணொலியில் எந்தெந்த அதிகாரிகள் பேர் வரும், ஏன்னா புகார் இன்றைக்கி நான் தயார்படுத்தி கொடுத்துட்டேன். இந்த காணொலி வரும்போது புகார் வந்து டிஜிபிட்ட இருக்கும், ஹோம் செக்ரட்டரி இருக்கும், சிபிஐட்டையும் இருக்கும். இன்றைக்கி ஏன்னா நான் நேற்று தான் வந்து அந்த சிவகுமாருடைய குடும்பம், அயோக்கியத்தனமான குடும்பம் ஒன்று இருக்குது இல்லையா, நடிகர் சிவகுமார் குடும்பம் ஊட்டியில் நடைபெற்ற அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால இதை பண்ண முடியல. இன்றைக்கி இந்த மாதிரி துரோக செயல் செய்யக்கூடிய நபர்கள்லாம் உண்மையாகவே ரொம்ப பழகும்போது எதிரியை கூட பார்த்து சந்தோஷப்படலாம். ஆனால் இந்தமாரி துரோகிகளை பார்த்து வருத்தப்படணும். இந்த குடும்பம்லாம் உனக்கு இப்படிலாம் சோறு போட்டு வச்சு நீயும் வாயால் சொல்லியிருக்கிற 3 மாதம் நான் ஊர்லேருந்து வந்தேன், துபாயிலேருந்து கர்த்தாரிலே ஏதோ ஒரு சொன்னேன், 3 மாதம் சோறு போட்டாங்கன்னு. அந்த சோறு போட்ட விசுவாசத்துக்கு கூட விசுவாசமாக இல்லை முடியும் உங்களால். இந்த பாவத்தெல்லாம் உன் குடும்பம் அனுபவிக்கும் போது தான் தெரியும் அந்த கஷ்டம் என்ன சூழ்நிலைன்ட்டு. எனக்கு அது ஒரு வழி. இவர் நல்லவரா கெட்டவரான்னு போக விடும்ல நான் 2 பேருக்குள்ள. அந்த முத்து சரவணனுக்கு பேர பேசப்பட்டு அந்த பேரத்தில் வந்து உங்களுக்கு ஒத்துக்கிட்டு அவன் சம்பவம் செஞ்சுட்டு சரண்டர் ஆகிறதுக்கு வர முடிய சூழ்நிலை இல்லை அவன் வந்து சில காணொலியில் வந்து நீங்கள் பணம் தராமல் இழுத்தடிச்ச உடனே முத்து சரவணனை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மொத்தம் 172 ஆடியோக்கெல்லாம் அவன் கையில் வச்சுருக்கிறான். அதில் காது குத்து ரவி மாட்டுலேருந்து சொல்கிறேன். அந்த காது குத்து ரவியும் இதே தான், இந்த கேங்கில் தான் இருக்காங்க. அவனும் இதே தொழில் தான் பண்ணிகிட்ருக்காப்புல. அந்த ஆடியோலாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ இவ்வளோ ரவுடிகள் வெளியே வராங்களே, அதுக்கெல்லாம் சில காவல்துறை அதிகாரிகள் வந்து உறுதுணையாக இருந்திருக்காங்களேன்னு பார்க்கும்போது சமீபத்தில் முருகேசன் பிடிச்சாங்க, ஆம்ஸ்ட்ராங் கூட இருந்த ஒரு நபர்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் மாட்டுது. அந்த பென்ட்ரைவில் பல விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பல விஷயங்கள் அந்த ஆடியோக்களில் தான் இப்போது பல காவல்துறை அதிகாரிகளுடைய அவரை முருகேசனை பிடிக்கும் போதோ அதுக்கு முன்னாடி வந்து முத்து சரவணனை பிடிக்கும் போது முத்து சரவனுடைய டெல்லியில் பிடிக்கும் போது அதில் ஒரு 3 பேர் கூட ஒருத்தர் வந்து சண்டே சதீஷ் அவனை என்கவுண்டர் பண்ணாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவனும் இன்னொருத்தன் பயணித்தான் அஜித்துன்னு ஒருத்தன். அதில் ஆந்திராவில் வச்சு அவனை படுகொலை செய்யப்பட்டிருக்கான். அது யார் பண்ணாங்கன்றதை அதை சொல்கிறேன். முத்துசரவனுக்கும் பார்த்திபன் கொலை இல்லை, முத்துசரவனுக்கு ஏற்பட்டதுனால அந்த கேஆர் வெங்கடேசன்கின்ற அந்த கட்ட வெங்கடேசன் வந்து சில வாக்குறுதி கொடுத்து பணம் கொடுக்குறதா சொல்லிட்டு அவர் ஏமாற்றிட்டார். ஏமாத்தின உடனே என்ன பண்ணுறாருன்னா அவன் இவரை ஸ்கெட்சு போடுறான் முத்துசரவனை. 2வது அவன் தம்பி முத்துசரவனுடைய தம்பி அவனையும் பிடிச்சி உள்ளே போடுறாங்க. பிடிச்சி விடும்போது அவங்ககிட்ட சில ஆடியோக்கள் இருக்குது. காவல்துறை முதல்ல கேட்குறது என்னன்னு கேட்டால் அந்த ஆடியோ எங்கே என்ன கேட்குறான். ஏன்னா அதில் ஆடியோக்குள்ளே அவ்வளோ விஷயம் இருக்குது. வாரசா எங்கிட்ட கை வை, இந்த ஆடியோலாம் எங்கேருந்து வெளியே வருதுன்னு மட்டும் பாருங்கள். காவல்துறை அதிகாரிகள் சில பேர் பார்த்தா அசிங்கமாக இருக்குங்க. நீங்கள்லாம் எப்போ மனசார வந்து அந்த சாப்பாடு சாப்பிடும் போதெல்லாம் உங்களுக்கு எப்படிலாம் இப்படி ஒரு ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிட்ருக்கீங்க. சில அதிகாரிகள் இங்கேயும் முத்துசரவன்கிட்ட வந்து அந்த ஆடியோக்களை கேட்டு துன்புறுத்திருக்காங்க. ஆடியோக்கெல்லாம் வெளியில் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் வந்து அது ஒரு இடத்துல சேஃபாக தான் இருக்குது. இப்போ அந்த ஆடியோ வெளியே வரும்போது சில காவல்துறை அதிகாரி தூக்கங்கள்லாம் கெட்டு போச்சு. குறிப்பாக கேஆர் வெங்கடேசன் தூக்கம் கெட்டு போய் 3 நாள் ஆச்சு. எந்த நேரத்துலையும் நம்ம ஜெயிலுக்கு வந்து அனுப்பிடும் பொழுது வாராகி அப்படின்னு ரொம்ப தெளிவாகிட்டாங்க. கேஆர் வெங்கடேசன் மட்டுமல்ல, அவங்க கூட இருக்க அந்த பாட்சா கார்த்திக் இவனை நேற்று பேசின ஆடியோ வச்சு தான் இப்போ நம்ம திரும்பி பேச போகிறோம். ஏன்னா ஒரு நீண்ட நேரம் பேச வேண்டாம், நாளைக்கு மறுநாள் திரும்பி பேசுவோன்றது தான். இன்றைக்கி முத்துசரவனை வந்து அவங்க போட்டு முத்துசரவன் காணொலியில் பதிவு பண்ணுறேன். இப்போ நம்ம எதுக்கு சொல்ல வரோம்னா, திடீர்னு ஒரு நாள் வந்து 2024 3ஆம் மாதம் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு கேஆர் வெங்கடேசன் ஹைகோர்ட்டில். என்ன ஃபைல் பண்ணுறாருன்னா 26/3/2024 முத்துசரவனுடைய அசோசியேட்னால எனக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் கொலை செய்வதாக எனக்கு சில தகவல் கேட்கப்பட்டிருக்குது. அதனால் எனக்கு வந்து உடனடியாக போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு கேட்குறாரு. ஆனால் நான் எப்போவுமே வணங்கக்கூடிய நீதி அரசர்கள், தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள் ஐயா ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்கள் வந்து ஒரு மிக நீண்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் காப்பியை போடுறாரு. அந்த ஆர்டர் காப்பியில் இவனை வச்சு பல இடத்துக்குள்ள உரிச்சிருக்கிறார் கேஆர் வெங்கடேசனை பற்றி. உன் மேலே எத்தனை வழக்கு 47 வழக்குகள் இருக்குது. இந்த வழக்கெல்லாம் வச்சுட்டு காவல்துறை கையில் வச்சுக்கிட்டு நீ என்ன கட்ட பஞ்சாயத்து பண்ண போறியா அப்படின்னு பல விஷயங்களை சொல்கிறார். அதில் உனக்குலாம் வந்து எப்படி கேட்குறதுக்கு இது இருக்குன்ட்டு அங்கே என்ன சொல்கிறேன்னா, முத்துசரவனை நீ தான் காவல்துறையோட காசை கொடுத்து கொண்டுட்டாங்க. நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். அதுக்கான ஆடியோக்கெல்லாம் நான் வச்சுருக்கிறேன். என்னை கண்டிப்பாக கூப்பிட்டு நான் கண்டிப்பாக சம்மன் கொடுத்தாங்க. எல்லா விஷயம் சம்மன் கொடுக்குறது நான் கோர்ட்டுக்கே நான் தான் போக போகிறேன். அப்படி ஒரு மோசமான பிறவிகள் வந்து இதில் உள்ளுக்குள்ளே சிக்கியிருக்காங்க.
அந்த காவல்துறைக்குள்ளேயே இந்த பார்ட்னர்ஷிப் அந்த பிரிச்சாங்க பாருங்க, காசை வாங்கிட்டு பிரிக்கிறதுல பிரச்சனை ஆகி தான் இந்த ஆடியோ வெளியில் வருது. இதுதான் உண்மையாக யதார்த்தமான விஷயம். இன்றைக்கி அந்த ஆடியோ நான் வந்து 2வது ஆடியோ உங்களுக்கு போடுறேன். இப்போ பரவலாக வேறு இடத்துலையும் கூட அது வந்து வெளியே வந்திருக்கு. அந்த ஆடியோவில் இவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்கன்றது பேசிட்டு அடுத்த காணொலியில் இவர்கள் முத்து சரவணுக்கு பண்ணது, அதாவது இவர் சிறைச்சாலையில் கேஆர் வெங்கடேசன் உட்காந்துக்கிட்டு கார்த்திக் அந்த பாட்சா கார்த்திகை வச்சு ஆப்ரேட் பண்ணது, முத்து சரவண்கிட்ட சொல்லி இந்த அமௌண்ட்டு போட்டது பேசுனது, அதில் யாரெல்லாம் என்னென்ன விஷயம்ன்றதெல்லாம் அந்த ஆடியோவில் வரும். போதுண்ணா விசுவாசம் பார்த்துண்ணா, அதான் எனக்கு அந்த சப்போர்ட் மட்டும் அவர் பண்ணிட்டாருன்னா போதுண்ணா. நீங்கள் பேசுங்க, அவர் லைனில் கூட வரமாட்டோம். அவர் லைன்ல கூட வராத, நான் போன் கூட உனக்கு போட்டு தரேன். ஆனா திருப்பி சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு பொய்யெல்லாம் கிடையாது. நீ போன வாட்டி உனக்கு பெருசா உடைக்காம உன்னை கொண்டு வந்து உடனே ரிமாண்ட் பண்ணதுக்கு அவர் தான் காரணம். நீ யார வேணா அண்ணனுக்கு நான் கொடுக்குற பெரிய கிஃப்ட் ஏதாவது இருக்கும், நான் கொடுக்குறேன் இந்த கிஃப்ட் அவ்வளவுதான். ஆனா வந்து அவர் லைன்ல நான் வரமாட்டேன், உங்க மூலியமாவே நான் பேசிக்கிறேன். ஓகே ஓகேப்பா, நீ லைன்ல போனாலும் சந்தோஷம். ஒண்ணு அப்பா பேசாம இருந்தா போதும், லைன்ல போலாம் கொஞ்ச நாள் கூட ஒரு ஃப்ரீயா இருக்கு, நான் உனக்கு போட்டு தரேன் வந்தனே. சரி, நான் இப்ப இந்த நாயை வந்து நான் வாங்கிக்கிறேன். ஆனா ரொம்ப சரிண்ணா சரிண்ணா சொல்லுவா, கொஞ்ச நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க சொல்றேன் நானு. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா, வரதுக்குள்ள கூட கிஃப்ட் ரெடியானா ரெடியா நினைக்கிறேன். அமுச்சு விடுவேன். என்ன கிஃப்ட்ப்பா சொன்னேன்னா முடிஞ்சிடும், பாத்துக்கலாம். சரிண்ணா, நீங்க பாத்து நீங்க இதை பத்தி யார்ட்ட வந்து எதுவும் பேசிக்காதீங்க, சரியா? அண்ணன் மட்டும் அண்ணன் சப்போர்ட் அவள் தான், அவர்கிட்ட பேசிங்க, அவர்கிட்ட மட்டும் சப்போர்ட் மட்டும் இருந்தா போதும், அவள் தான் அதான் பண்ணு சொல்லிட்டாரு. அப்புறமா நம்ம எதுவும் அவர் டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லைண்ணா. அவ்வளவுதான் விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். அதுதான் விடுங்க, அதுதான் விட்டுருங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். அது சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க எதையும் யோசிக்காதீங்க. மேட்ச் நடத்திட்டேன்னா அவர்கிட்ட சொல்லுங்க, அவ்வளவுதான். அது வரையும் நான் லைன்லாம் வரமாட்டேன், நீங்களே உங்க மூலியமா நான் பேசிக்கிறேன், சரிங்களா? ஃப்ரீயாக சொல்லுங்க. ஆனா எச்சங்கண்ணே வேணுங்க, நம்பர் 1 எச்ச. யாரு பாத்தி நம்பர், அது இன்னும் தான். ஆமா, நம்பர் 1 எச்சங்கண்ணே வேணுங்க. நடிப்பு அவருக்கு தெரியுது, நடிப்புன்னு தெரியுதுல்ல, அதான் விடுங்க, அவ்வளோதான் அனுப்பிச்சு விட்ட வேண்டியதான். சரி, நான் பாத்துக்கிறேண்ணே, நீங்க எதையும் யோசிக்காதீங்க, ஃப்ரீயா இருங்க. சீனியர்ண்ணே கொஞ்சம் சேஃபா இருக்க சொல்லுங்கண்ணே. நீங்க அண்ணன் மட்டும் தகவல் மட்டும் சொல்லுங்க, அது பாத்தீங்கன்னா என்ன சொல்றான்னு மட்டும் சொல்லிடுங்க. ஓகேண்ணா. சரி, நான் ஒரு வாரம் லைனுக்கு வர மாட்டேண்ணே, நான் நீங்க இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண விட்டுருங்க. சரிண்ணா சரி, ஓகேண்ணா. சரி, நான் இப்போ அவர்கிட்ட நான் இது பண்ணிக்கிறேன், ஐடியா கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு, லைன் அப்படின்ட்டு. ஓகேண்ணா, பாய்ண்ணா. சொல்லுங்கண்ணா, எதுவும் கவலை பண்ண வேணாம் சொல்லுங்க, நான் நடத்திடுவேன். அவர் வந்து இந்த சொன்ன மாதிரி அந்த ஹெல்ப் மட்டும் பண்ண சொல்லணும். நம்மளுக்கு எப்பயும் பேக்கப் இருந்தால் போதும், அது போதும் நம்மளுக்கு சப்போர்ட்டிங். அவர் பார்த்துப்பாருப்பா கண்டிப்பாமா. அவர் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்துடுவாரு. திங்கள் செவ்வாயில் வந்துடுவாரா? சரி, நம்மளுக்கு அதுதான் வந்தா ஒரு வாரம் கழிச்சு வந்தா கூட நல்லா தான் இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு வந்தா கூட நல்லா தான் இருக்கும். நாளைக்கு வருது, நாளைக்கு வந்துருது. ஒன்னு போயிலானா கூட இன்னொன்னு ஒரு நாள் 2 நாள் ஆயிடும். சரிண்ணா, நாளைக்கு வந்துடுறா அப்படியே பொன்னேர்லேருந்து. ஆனால் தெளிவாக இருந்தார் பாருங்க, பொன்னேர்லேயே இருந்தார் பாருங்க. சரிண்ணா. அதுக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தாங்க? என்னண்ணா? அதுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க, பெட்டிஷன்லாம் போட்டாங்க. ஆனா அவரே சொல்லிட்டாருலண்ணா, எல்லாமே நான் பாத்துக்கிறேன், அவனை பாத்துக்க சொல்லுன்னு சொல்லிட்டாருலண்ணா. 100% சொன்னாருப்பா. சரிண்ணா. ஏன்னா நம்மளுக்கு வந்து வெங்கடேசன் பேசுறது யாருக்கும் தெரியாது. நம்ம இந்த மாதிரி இப்ப நம்ம அதான் வெங்கடேசன் நம்ம லைன்ல தெரியத்தாவல யாருக்கும். ஆமா, தெரிஞ்சாதான் வடி வெளுத்தி பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்ம பேசுறதே தெரியத்தாவல, அதான் உங்க மூலியமாவே பேசிக்கிறேன். நம்ம எப்படியும் சூப்பர் ஆயிடும். இப்பவே நிறைய இதாயிருச்சு, என்ன நம்ம பாத்துக்கலாம், கவலைப்படாதுன்னு சொல்லு. அதான் நான் மேலே நடத்திடுவேன். நானு எனக்கு சப்போர்ட்டிங் மட்டும்தான். அதை நான் பாத்துக்கிறேன். அந்த பேக்கப், நம்மளுக்கு பேக்கப் இருந்தாலே போதும், மற்றபடி வேற எதுவும் தேவையில்லை. சொல்லுங்க போன்ல வேணாம், நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, வேலையை பார்த்து வேணாம், நீங்க சப்போர்ட்டிங் மட்டும் தானே, அதான் சொல்லிட்டாரு அவர் வாயில் வந்துச்சு, அது போதும் நம்மளுக்கு. அதுதான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நான் பேக்கப் நம்மளுக்கு இருப்பா இல்லைன்னா மறுபடியும் உங்களை கேட்குறேன் நான். இல்லப்பா கன்ஃபார்ம் பார்க்கலாம். ஓகேண்ணா.
நான் பார்த்துக்கிறேண்ணே. சாப்பிட்டீங்களாண்ணே? நம்பர் எல்லாத்தையும் மாத்திட்டல? எல்லாத்தையும் நான் இல்ல மாற்றிட்டேன், போய் எல்லாத்தையும் தெளிவாக இருக்கண்ணே, எல்லாம் பக்காவாக இருக்கண்ணே. மேட்சிங் இருந்த நம்பர்லாம் மாத்திட்டல? எல்லாத்தையும் மாற்றிட்டேண்ணே. சரி, ஓகே ஓகே. நீங்க இல்ல, இங்க கிளம்பிட்டு இருக்காங்க. நான் பார்த்துக்கிறேண்ணே. இங்கே இதுக்கு வர போயிட்டு வந்திருக்கானுங்கண்ணா. நம்மளை பற்றி அங்கே ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்திருக்கானுங்க, வேலையை பார்க்கணுன்ட்டு. கார்த்தி அப்படியா? எவ்வளோ தொல்லை கொடுத்துட்டு இருக்கானுண்ணே, ரொம்ப. ஆமா ஆமா ஆமா, ரைட் தான் பண்ணிருக்காங்க. இவனுக்கு பண்ண ஃபோனே போக மாட்டேது, நம்ம ஆளுக்கு பண்ணேன், ஃபோன் போகலாதான். சரி இவனுங்க மிருத்தில் கச்சேன். சரி சரிப்பா. சரிண்ணா தூங்கிட்டு இருக்கீங்களா? லோக்கல் இல்ல என்னப்பா? இல்ல ஏஞ்சிட்டேன். இந்த நான் பண்ண அம்பத்தூர்ல இருக்கேன்னா அதுக்குள்ளே வந்துட்டானே நம்பாலே. அம்பத்தூர் இல்ல, அது சூரத்பேட்டை தாண்டி கள்ளிக்குப்போம். சரிண்ணா. அம்பத்தூர் கிட்டதான். அதே நான் 10 நிமிஷம் வந்துருவாங்கல்ல கட்டுறேன்னு. ஓகேண்ணா. ஞாயிற்றுக்கிழமை ரோடு காலியா இருக்கும். ஓகே இவனுக்கு போய் நடிக்கிறானுங்க, ஜாஃபரும் சிசியாவும் போயிட்டு அவர்கிட்ட போய் அண்ணங்கிட்ட போயிட்டு அவன் சிசியா காலில் விழுறானா கட்டுன்னு. இவங்க பாத்துட்டாங்க ஒரு விஷயத்துல. இவர்கிட்ட வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இதா இருக்கேன், எனக்கு அவ்வளவுதான், கை கால விழுந்து போச்சுட்டு வீட்டுல போனானா நடிச்சா நான் பயங்கரமா அப்படி. தெரியல, நான் பேசிட்டே இருக்கும்போது கட் ஆயிடுச்சா, அப்புறம் தான் திருப்பி போட்டேன். சரிண்ணா. இந்த மாதிரி சொல்றேன் நாங்க போயிட்டு. ஆனா இவனுக்கு கேடிங்க இவனுங்க. அதுதான் இவங்க நிறைய பாத்துட்டாங்கப்பா, 2-3 விஷயம் பாத்துட்டாங்க. ஆனா அதே ஒரு காண்டா வர்றாரு பார்த்திபன்லாம். என்னன்ட்டு அதான் இந்த ஒரு விஷயம் இவனுக்கு. ஆனா இவனுக்கு தானே ஃபுல்லா உள்ள வைக்கிறதுக்கு எல்லாமே இவனுக்கு தானே வேலை பார்க்கறது எல்லாமே. அவர் அது இதுல பிஜேபி மேட்டர்ல மாட்டி விடுறதுல எல்லாமே இவனுக்கு தான். ஏன்பா எனக்கு தெரியும்பா, மாட்டி விட்டதெல்லாம் இவங்க இல்லப்பா, மாட்டி விட்டதுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனா இவங்க வெளியே வர விடாம ஸ்டேஷன்ல ஹோல்ட் பண்ணது இவங்க. பொறுத்து மாட்டி விட்டது இவங்க கிடையாது, மாட்டி விட்டது போயிடுச்சு. புரிதுண்ணா. ஆனா நம்மளுக்கு ஒண்ணு இல்லைண்ணா, எனக்கு வந்து பேக்கப் பண்ண பின்னாடி சப்போர்ட்டிங் மட்டும் தான் போதுண்ணா, வேற எதுவுமே தேவையில்லண்ணா. நம்மளுக்கு அவர் துணையா இருந்தாலே அவ்வளவுதான். சொல்லிட்டீங்களா? கதையும் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். ஓகேண்ணா. நான் அதான் சொன்னேன், இந்த மாதிரி இதனாலதான் வந்தாங்களே அவங்க 2 பேரு, இல்லைன்னா வந்திருக்க மாட்டாங்கன்ட்டு. எவ்வளவு தெளிவா வேலை பாருங்க, பாத்தி தெளிவா ஸ்கெட்ச் நடத்துறான். தெளிவா போற ஸ்கெட்ச் அவரு. அவன் தான் மூலகாரன் கூப்பிட்டு வந்துச்சாப்பா இவரு. ஏன் கூப்பிட்டு வந்தீங்கன்னு நான் கேட்டேன். இல்ல அவங்கதான் வரணும்னு சொன்னாங்கன்னு சொன்னா. சரி ஜாஃபர் பாய் பேசுறது இல்ல, அவன வர வேணான்னு சொல்லி வச்சிருக்க, 2 பேரையும் கூப்பிட்டு வரீங்களேன்னு கேட்டிருக்காரு. புரிதுண்ணா. ஆனா இதுதான் ரீசனு. சரிண்ணா. வேற எதுவும் கிடையாது அப்படின்னா இவன் புடிச்சு இதோ பள்ளி விட்டான், அதனாலதான். நான் பார்த்தேன், நடத்திடுவேன், மேட்ச் நடத்திடுவேன் நானு. நம்மளுக்கு ரொம்ப டைட் பண்ணும்போது நம்ம சும்மா இருக்க மாட்டேண்ணே. அதுக்கு சும்மா நம்ம எப்படி இருக்கிறதுக்கு அதை சப்போர்ட்டு கிடைக்கும்போது நான் நடத்தாம இருக்க மாட்டேன். பாத்துக்கலாண்ணா. சரி, நீ பாத்துக்கோ, பத்திரமா பாத்துக்கோ. யாரு நடத்துற, என்ன மறைச்ச நடத்துற சொல்ல மாட்டேன். அதான் சொல்லிட்டேன் அன்னைக்கு போன்ல. எந்த ஒரு வாட்டி வேணா அது விட்டுருங்க. சரி. ஓகேண்ணா, நான் பண்றேண்ணா. பாத்துட்டு போய்க்கிறோம். என்னப்பா? ஓகேண்ணா பாத்துண்ணா. நீங்க பார்த்து அவட்ட சொல்லிருங்க, அதான் சப்போர்ட். ஆனா அதான் நம்மளுக்கு பேக்கப் இருக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே தேவையில்ல எனக்கு. வெங்கடேசன் பேக்கப் இருந்தாலே போதும். ஆமா, கடைசியாப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதான் அதெல்லாம் இருக்க மாட்டார்ல, கரெக்டாக இருப்பார்லண்ணா. அதெல்லாம் கரெக்டாக இருப்பாருப்பா. ஓகேண்ணா. சரிண்ணா பார்த்துண்ணா. சரி, ஓகே பாய்ண்ணா. அதுக்கப்புறம் முத்துசரவணனை காவல்துறை சில அதிகாரிகளை வைத்து எப்படி இப்போ கேஆர் வெங்கடேசன் வந்து ஃபேக் என்கவுண்டர் பண்ண வச்சார்.